நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு பெண் கல்வி. பெண் என்றால் பேரையும் விளங்கும் என்றதையா ஊழ். பெண்ணை மனுஷியாக பார்ப்பதுதான் யார்? பெண்ணிற்கு படிப்பதில்லை. அடுத்தவர்கள் வீட்டுக்கு போகுவதாலே உலகத்திற்கு படிப்பு பொகை போடி கூடி பொழுதாகிய போகுது. இப்படி எல்லா பெண்களை வசதி பேசி உடல் சபை ஏற வருவதும் சிறு கொலை செய்ய வருவதும் இது சமுதாயம் அல்ல. பட்டங்கள் நாடுவதும் சட்டங்கள் செய்வதும் பாலியல் பெண்கள் நடத்துவதும் என்று கூறிய பாரதியார் கணவனை நான் நிறைவேற்ற நான் கடமைப்பட்டுள்ளேன். தங்கள் கால முழுவர்களை நினைத்து பாருங்களேன். பல பாடல்களை பாடி அதிகமாக இடமிருந்து நெல்லிக்கடி படிக்காமல் ராமையார் ஒரு பெண் புலவர்தானே. அப்பவே பெண்கள் வளர்ச்சியில் இவ்வளவு முன்னேற்றம் என்றால் இந்த விஞ்ஞான காலத்தில் பெண்கள் விதை தொட்டு வளர்க்கின்ற அளவுக்கு வளர்ந்துள்ளார்கள். ஒரு பெண் படித்தால் ஒரு குடும்பம் வளர்ச்சி அடையும். ஒரு குடும்பம் வளர்ச்சி அடைந்தால் ஒரு கிராமம் வளர்ச்சி அடையும். ஒரு கிராமம் வளர்ச்சி அடைந்தால் ஒரு நாடு வளர்ச்சி அடையும். ஒரு நாடு வளர்ச்சி அடைந்தால் இந்த உலகமே வளர்ச்சி அடையும். அப்படி வளர்ச்சி பெற்று ஆண்களுக்கு சரிநிகராக பெண்களும் கல்வியில் முன்னேறிதான் வருகின்றோம். பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுவதற்காக. பெண்களுக்கு கல்வி வேண்டும், முறையினை பேணுவதற்காக. கல்வி இல்லாத பெண்கள் களத்திரம் அந்நிலத்தில் புல் விளைவிக்கலாம். நல்ல புலவர்கள் வேண்டுமில்லை. நான் ஒருபோதும் புல் விளைவிப்பதில்லை. நல்ல புலவர்களையே வேண்டிப்போம். கல்விக்கே பெருமை சேர்த்து இந்தியாவின் முதலாக மருத்துவ பட்டம் பெற்ற டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை உங்களிடம் கூற நான் பெருமிதம் அடைகின்றேன். தந்தையின் தாய் கவிழ்ந்துகளாக இருந்ததுமில்லாமே அவர் உண்மையிலாயிரம் ஆண்டு முடிந்ததும் இல்லாமே அவர் சிந்தை ஆயிரம் எண்ணங்கள் தோன்றி சிறந்ததும் இல்லாமே இதை வந்தை பூமி மனதில் இருத்தி அழாத வாழ்க்கை அதை வந்தை வளர மந்தை வளர விரிவுரைக்கும்